Hi everyone, welcome to our channel மனம்மொழிமை. நம்ம சேனல்ல டே டு டே லைஃப்க்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியான நாமக்கட்டி வச்சு எப்படி நம்ம ஐலைனர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஐலைனர் கடையில் வாங்குகிற ஐலைனரை விட எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறது லாஸ்ட் டெஸ்ட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி குட்டி மண்ணடுப்பு. இது இல்லைன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மெத்தடையும் நான் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியான இந்த நாமக்கட்டி, அதே மாதிரி நம்ம கண்ணை வந்து பளிச்சுன்னு தெரிய வைக்கிறதுக்காக 2 சொட்டு கேஸ்டர் ஆயில், இதை தடவி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செம்பு, அப்புறம் ஒரு அகல் விளக்கு, திரி வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி அந்த அடுப்புக்குள்ளே வச்சு அதை நம்ம விளக்கு ஏற்றி வச்சிடலாம். இப்போ அந்த நாமக்கட்டியை வந்து கையில் ஒரு 4-5 சொட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா அதை கரைச்சிக்க போகிறோம். அதை கரைச்சா ஒரு செமி சாலிடாக ஒரு பேஸ்ட் கிடைக்கும். அதை வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த செம்பு பாத்திரத்தில் நல்லா கீழே அடியில் நல்லா தடவிட்டு சைட்லேயும் கொஞ்சம் தடவி விட போகிறோம். இந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த அடுப்பில் வைக்க போகிற சட்டிக்கு கீழே வந்து நல்லா தடவி விட போகிறோம். அதே மாதிரி சைட்லேயும் தடவி விட்டுருணும். ஏன் இதை தடவுறோம் அப்படின்னா, இதை வந்து அந்த தீபத்துக்கு மேலே வைக்கும்போது தீபத்திலிருந்து வர்ற அந்த அனல் வந்து இதுக்கு மேலே படியும் போது அது கரியாக மாறும். இதை எடுத்து நம்ம வந்து ஐலைனருக்காகவும் காஜலுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமக்கட்டி வந்து கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். இது வந்து இதுக்கு முன்னாடி தலைக்கு குளித்தோன்னா கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணி விடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப குளிர்ந்த தன்மையை நம்ம உடம்புக்கு கொடுக்கும், உஷ்ணத்தை குறைக்கும். இதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம இதை வந்து ஃபேஸ் மாஸ்க்காக கூட யூஸ் பண்ணலாம். இந்த நாமக்கட்டி வந்து பாரம்பரிய முறையில் கண்மை தயாரிக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம வந்து இந்த மாதிரி சட்டியில் தடவிட்டு அதை நம்ம தணலுக்கு மேலே வைக்க போகிறோம். இப்போது இந்த சட்டியை அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே அந்த தணல் பட்டு அந்த இது எல்லாமே வந்து கரியாக மாறும். இது எல்லாமே நல்லா கருப்பாக மாறுற வரைக்கும் இதே ப்ராசஸில் நல்லா சுற்றி விட்டுட்டே இருங்க. இது சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க. அடுப்பு இல்லாதவங்க வெறும் அகல் விளக்கு மட்டும் வச்சுட்டு ஒரு தட்டில் கீழே வந்து அடிப்பகுதியில் அந்த நாமக்கட்டியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தடவி விட்டுட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி பேலன்ஸ்க்கு ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதை நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி விட்டுட்டே இருந்தோம்னா இதே மாதிரி அதுலேயும் கறி வரும். அதை எடுத்தும் நம்ம வந்து கண்மை பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறவங்க தட்டை வந்து சுற்றி விடுறதுக்கு பதிலாக நீங்கள் கீழே இருக்கிற அகல் விளக்கை வந்து பென்சிலோ பென்னோ வச்சுட்டு நீங்கள் அங்கங்கே தள்ளி விட்டுட்டே இருக்கும்போது அந்த தட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த ஹீட்டு படும். நீங்கள் தட்டை தொடும்போது தட்டு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வச்சுருந்த அந்த சட்டி நல்லா கறியிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து விளக்கு ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம தட்டும் வந்து நல்ல எல்லா இடத்துலையுமே நல்ல பிளாக் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டு அதை நம்ம நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஒரு நைஃப் வச்சுட்டு அதை நல்லா சுரண்டி ஒரு பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சட்டியும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு பவுட்ரு வந்து நமக்கு கிடைக்கும். இதை தான் வந்து நம்ம காஜலாகவும் ஐலைனராகவும் பயன்படுத்த போகிறோம். இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட்டு இதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால கடையில் வாங்குறத விட இந்த பவுடரை நீங்கள் வந்து உங்கள் கண்மைக்கு யூஸ் பண்ணும்போது உங்கள் கண் வந்து கெமிக்கல்ஸ்னால் அஃபெக்ட் ஆகாமல் அதுவும் நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குற இந்த கண்மை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண் பார்வை கூட நல்லா ஆகும். ஏன்னா இதில் கேஸ்டர் ஆயில் ஊற்றுறோம். இந்த கேஸ்டர் ஆயில் வந்து உங்கள் கண்ணோடைய பார்வை வந்து மேம்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பவுடரை எந்த கண்டெய்னரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறீங்களோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதுக்கு கன்வெர்ட் பண்ணுற முன்னாடி அந்த கண்டெய்னரில் 2 சொட்டு கேஸ்டர் ஆயிலை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பவுடரை வந்து அதில் போடுங்க. நீங்கள் ஐலைனராக இதை பயன்படுத்தும் போது ஏற்கனவே நீங்கள் வெளியே வாங்கி வச்சு யூஸ் பண்ணி காலியான அந்த பாட்டிலில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி பவுடரை வந்து அந்த கண்டெய்னருக்கு மாற்றுங்க. மாற்றினதுக்கப்புறம் உங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அது வர்ற வரைக்கும் ஒவ்வொரு சொட்டாக வந்து வேணும்னா நீங்கள் கேஸ்டர் ஆயிலை வந்து எக்ஸ்ட்ரா விட்டும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்ற வரைக்கும் நமக்கு தேவையான அளவு வந்து கேஸ்டர் ஆயிலை ஒவ்வொரு சொட்டாக ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணலாம். இந்த கண்டெய்னர் வந்து எங்கள் பாட்டி காலத்தில்
அவங்க கண்மை வந்து வீட்டில் செஞ்சு எடுத்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போது நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கடையில் வாங்கின அந்த ஐலைனரையும் வீட்டில் செஞ்ச ஐலைனரையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கின அந்த ஐலைனரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதே மாதிரியே நம்ம வீட்டில் பண்ண அந்த ஐலைனரும் இருக்கா அப்படிங்கிறத வந்து இப்போ போட்டு பார்க்கலாம். நம்ம பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த ஐலைனருடைய டெஸ்டிங் டைம் வந்தாச்சு. ஸோ பார்க்கும்போது அது வந்து தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ லைன் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ இது திக்காவோ தின்னாவோ நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு லைனும் போட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நடுவில் இருக்கிற அந்த லைன் வந்து நம்ம கடையில் வாங்கின ஐலைனர் வச்சு போட்டது. மீதி இருக்கிற ரெண்டுமே நம்ம வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஐலைனர் வச்சு போட்டது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் இருக்கிறது கூட அழிஞ்சிட்டு வந்துருச்சு. நம்ம வீட்டில் பண்ணது ப்ரூவ் ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டில் பண்ண நம்ம உடம்புக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குற நாமக்கட்டியை வச்சு ப்ரிப்பேர் பண்ண இந்த ஐலைனரை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.